வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் டேங்க் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் வால் மவுண்டட் ஃபிஷ் டேங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறதை, ஃபிக்ஸ் பண்ணுறதை, செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது லைவ் பிளான்ட். இது எனக்கு செல்லரே கொடுத்தது. இது ஃபிஷ் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் கலர் பெபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோன் வேணும்னாலும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைட்டர் ஃபிஷ் பார்க்க போகிறோம். இதில் நான் சூஸ் பண்ணது ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் ஆனது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் வால் மவுண்ட் பண்ண போகிற ஃபிஷ் டேங்க்கு. இது நான் வாங்கியிருக்கிறது 12 இன்ச்சு. இதில் ஆல்மோஸ்ட் நிறைய சைஸ் இருக்குது. 6 இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வாங்கியிருக்கிறது 12 இன்ச்சு. இதில் கலர்ஸும் ஆல்மோஸ்ட் 6 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கியிருக்கிறது க்ரீன், ஓஷன் க்ரீன் இந்த கலர். ஸோ வாங்க இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வாலில் தான் நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ட்ரில் பண்ண போகிறோம். ஸோ ட்ரில்லிங் நடக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபிஷரும் ஸ்க்ரூவும். இதை தான் நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த ஹோலில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். லைட்டாக ஹேமர் வச்சு இது நல்லா உள்ளே தள்ளிடுங்க அந்த ஃபிஷ்ஷரை. இப்போ இதுக்கு மேலே ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஹெல்ப்பால் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கேப் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃபிஷ் டேங்க் இதில் ஹேங் பண்ண முடியும். இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் டேங்கை ஹேங் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் டேங்கை ஹேங் பண்ணி இந்த ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிருச்சு. வாங்க எப்படி இதில் இந்த டேங்க்கை செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோனை வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே கலர் ஸ்டோன்ஸ் தான். ஸோ அதில் போடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சிங்கிள் கலர் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை வேறு மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணுமாலும் வாங்கிக்கலாம். லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கிளியராக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம லைவ் பிளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரூட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஆல்ரெடி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வர ஐயோ, இது ஃபிஷ்ஷு சாப்பிடுமா, அதனால் இந்த லைவ் பிளான்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குது, ஒரு செட்டு இது. ஸோ இந்த ஒரு செட்டு தான் நம்ம அந்த ஃபிஷ் டேங்க்கில் செட் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், இது அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வருது. செம்மையாக இருக்குது பார்க்க. 2 ஸ்ட்ரிங் இருக்குது இதில்.
ஓகே, வாங்க இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எண்டில் வந்து நான் செல்லரோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் தரேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பிளான்ட்டை வந்து கீழே ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பெபிள்ஸ் மேலே செட் பண்ணோன்னா தண்ணி ஊற்றும் போது மேலே ஏறிடும். அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் ஸ்டோனே போட போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. இது மாதிரி 2 ஸ்ட்ரிங் இருந்தது. ஸோ ஒன்று ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இது 2வது நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராப் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து வால் மவுண்டட் ஃபிஷ் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லைவ் பிளான்ட் போட்டாச்சு. இப்போ வந்து பெபிள்ஸும் கலர்ஃபுல்லான பெபிள்ஸும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ஊற்றலாம். நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து 2வது பாட்டில். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 லிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஊற்றியாச்சு. இப்போ வந்து 3வது லிட்டர். இது வந்து 4வது பாட்டில். இதில் வந்து நாங்கள் 4 பாட்டில் ஊற்றிருக்கோம், அதாவது 4 லிட்டர்ஸ் ஊற்றிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்ணி ஊற்றினக்கப்புறம் பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெபிள்ஸ் போட்டேன். இப்படி போட்டிங்கன்னா பெபிள்ஸும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும். பிளான்ட்டும் வந்து நல்லா பாருங்கள் ஃபுல்லாக ஹையில் வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட ஃபைட்டர் ஃபிஷ் இந்த கப்பில் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட அந்த ஃபிஷ் டேங்க்கில் போட போகிறோம். ரெட் அண்ட் ப்ளூ கலந்த மாதிரி. வாங்க பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ எப்படி ஃபிஷ் வந்து ட்ராப் பண்ணுறது பார்க்கலாம். ஊற்றிடுவியா? இது சூப்பர். செம்மையாக இருக்குது பாருங்க பிளான்ட். அதுக்கு பெபிள்ஸ். நீங்கள் இன்னும் இதுக்கு வந்து மோட்டர் ரொம்ப தேவைப்படாது. மோட்டர் எல்லாமே இந்த ஃபைட்டர் ஃபிஷ் வந்து நல்லாவே வளரும்.
இது வந்து ஒரு 12 inch ஃபிஷ் டேங்க்கு. இதில் வந்து ஆல்மோஸ்ட் 4 liters வந்து தண்ணி தேவைப்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஃபுட்லாம் வந்து ஸ்டோர்லேயே கிடைக்கும், மார்க்கெட்டில் நல்லாவே ஈஸியாகவே அவைலபிளாக இருக்கும். இது வந்து நம்மளோட ஃபைட்டர் ஃபிஷ்ஷோட பீட்டா ஃபிஷ்ஷோட ஃபுட். இது பேக்கெட்டில் கிடைக்குது மார்க்கெட்டில். இது வந்து 50 rupees. இதில் வந்து ஒரு 4 பீஸ் போட்டால் போதும், 2 வேளைக்கு போட்டால் போதும். ஸோ நான் பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன், பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. ஸோ இதை நம்ம இப்போது ஃபுட்டை ட்ராப் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த செல்லரோட நேம் அண்ட் ஃபோன் நம்பரை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.